அற்பமானவை. த பவர் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். 1980 ஆண்டு அக்டோபர் 5 சகோதரர் எட்மண்ட் ஜெசூட் அவர்கள் சிகாகோவில் எடுத்த பாடத்தின் சுருக்கம். பாடத்தின் ஆதாரம் கிறிஸ்டியன் ரிசோர்சஸ் ஆப். ஆடியோ செர்மன்ஸ். எட்மண்ட் ஜெசூட், த பவர் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். அற்பமானவை. சகரியா 4 ஆழமான ஒரு காரியத்தை சகரியா தீர்க்கதரிசி அறிவிக்கிறார். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? இது சற்று வித்தியாசமான காரியமாக காணப்படுகிறது. முதலில் எந்த சூழ்நிலைகளின் காரணமாக சகரியா இந்த கேள்வியை கேட்கலானார் என்பதை குறித்து பார்க்கலாம். இந்த வசனத்தின் பின்னணி: இஸ்ரவேலர் பாபிலோனிலிருந்து விடுவிக்கப்பட்டு நகரத்தையும் ஆலயத்தையும் மீண்டும் எடுப்பித்து கட்டுவதற்காக எருசலேமுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்ட காலம் அது. அவர்கள் திரும்பி வந்தபோது 70 வருஷங்கள் பாழாய் கிடந்த தேசத்தின் நிலையை கண்டு அதிர்ச்சிக்கு உள்ளாயினர். அலங்கமும் ஆலயமும் சேதமடைந்து மனுஷருடைய குடியிருப்புகள் இடிபாடுகளாக காணப்பட்டன. சொல்ல போனால் அந்த இடம் ஒரு நகரம் போல் அல்லாமல் ஏதோ ஒரு வனாந்திரம் போல காட்சியளித்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவர்கள் எங்கிருந்து மீண்டும் கட்டத் தொடங்கி இருப்பார்கள்? சகரியாவின் கேள்வியை கருத்தில் கொள்ளும் போது பல விஷயங்களை, அதிலும் விசேஷமாக சிறிய அற்ப காரியங்களின் முக்கியத்துவத்தை குறித்து புரிந்து கொள்ள முடிகின்றது. இவை பெரிய காரியத்தின் ஒரு பகுதியாக இருப்பதால் முக்கியமானவையாக இருக்கின்றன. அங்கே ஆலயத்தின் கட்டிடத்திற்கு பல தனித்தனி கற்கள் தேவைப்பட்டன. அதாவது பெரிய கட்டிடத்தை உருவாக்கும் சிறு சிறு கூறுகள் தேவைப்பட்டன. தனித்தனி கற்கள் இல்லாமல் எந்த ஒரு ஆலயத்தையும் உருவாக்க முடியாது. எனவே படிப்படியாக ஒவ்வொரு கல்லாக ஏற்படுத்தி வைத்து கட்ட தொடங்குங்கள் என்பதே அன்றைய தினத்தில் தீர்க்கதரிசியின் செய்தியாக இருந்தது. இந்த அற்பமான ஆரம்பம் ஒரு சக்தி வாய்ந்த சத்தியத்தை வெளிப்படுத்தியது. கர்த்தரால் அற்பமான ஒரு கல்லை கூட பிரயோஜனமுள்ள அழகான ஒரு பொருளாக மாற்ற முடியும். இப்படியாக பல சமயங்களில் தேவன் தமது நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக சிறிய அற்ப காரியங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவராய் காணப்படுகின்றார். இயற்கையின் அற்புதங்களை பற்றி நாம் தியானிக்கையில் அதன் 2 முனைகளுமே ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாய் இருக்கின்றன. ஒருபுறம் பேரண்ட கோள்களுடைய பிரம்மாண்டமானது நம்மை திக்கு முக்காட வைக்கின்றன. அதை குறித்து வானியலாளர்கள் காட்டும் புள்ளி விவரங்களும் பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டமும் சாதாரண மனிதனுக்கு விளங்காத புதிராகவே இருக்கின்றது. மறுமுனையாகிய குட்டி விஷயங்களை எடுத்துக்கொண்டால் அதற்கென்று ஒரு தனி உலகமே காணப்படுகின்றது. மனிதனால் பிரபஞ்சத்தின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாது போல தேவனுடைய குட்டி குட்டி படைப்புகளின் நுணுக்கத்தையும் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உதாரணமாக உலகின் அடிப்படை கூறாகிய அணுவும் அதன் அளவும் காணப்படுகிறது. இந்த அற்புதமான குட்டி ஜீவராசிகளின் உலகினை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாம் நுண்ணோக்கியை பயன்படுத்துகிறோம். அங்கே மில்லியன் கணக்கான குட்டி குட்டி உயிரினங்கள், குட்டி குட்டி தாவரங்கள் அழகாக உருவாக்கப்பட்டு நம்ப முடியாத அளவிற்கு அவற்றின் சுற்றுச்சூழலுக்கு தகுந்தாற்போல் வாழ்ந்து வருவதையும் காண்கிறோம். இவை ஒவ்வொன்றுமே சிருஷ்டிகரால் உருவாக்கப்பட்டவையாகும். மேலும் ஒவ்வொன்றையும் அவர் அறிந்தும் இருக்கிறார். தொலை நோக்கி துவங்கி நுண்ணோக்கி வரைக்கும் காணப்படுகின்ற பெரிய சிறிய படைப்புகள் யாவும் படைத்தவருடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன. ஜான் ப்ளூம். சிறிய அற்ப விஷயங்களின் சக்தியை குறைத்து மதிப்பிட வேண்டாம். நீதிமொழிகள் 30 வசனம் 24 முதல் 28 வரை. பூமியில் சிறியவைகளா இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன: அற்பமான ஜெண்டுவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜெண்டுவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குளிமுசல்களும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டு கிளிகளும், தன் கைகளினால் வலையை பின்னி
அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. தேவனால் பயன்படுத்த முடியாத அற்பமான காரியம் ஒன்றும் இல்லை. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 14 மற்றும் 15. பெய்திருந்த பனி நீங்கிய பின் இதோ வானத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். தேவனால் தம்முடைய ஞானமான நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக சின்ன சின்ன காரியங்களையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை பல இடங்களில் வேத வாக்கியங்கள் நிரூபித்து காண்பிக்கின்றன. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 14 மற்றும் 15. தரையில் கிடக்கும் ஒரு சிறிய வஸ்துவை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மன்னா என்று அழைக்கப்பட்டது. இது மிகவும் முக்கியமல்லாத ஒரு வஸ்துவாக காட்சியளித்தது. அதன் பெயரே இது என்ன என்பதை அர்த்தப்படுத்தியது. ஆயினும் இந்த சிறிய வஸ்துவே இஸ்ரவேலர் புத்திரர் 40 ஆண்டு காலம் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த போது அவர்களுக்கு உணவாக இருந்து அவர்களின் பசியை ஆற்றியது. இதற்கு இணையான ஆவிக்குரிய அனுதின பரலோக மன்னாவை எடுத்துக் கொள்ளுங்கள். சிலர் அதை பரலோக காலை உணவு என்று அழைக்கிறார்கள். அங்கே உங்களுக்கு ஒரு வசன பகுதியும் சிறு விளக்கமும் காணப்படும். அதை வாசித்து தியானிப்பதற்கு சிறிது நேரமே ஆகும். ஆனால் அதனால் உண்டாகும் ஆசீர்வாதங்களோ பல. நீங்கள் அந்த சிறிய மன்னாவை தியானத்தை தவிர்த்து விட்ட நாளை விடவும் மன்னா தியானத்துடன் தொடங்கும் நாளே சிறப்பான நாளாக அமைந்திருக்கும். அதுபோலத்தான் அதன் துணை புத்தகமாகிய இரவின் இனிய கீதங்களும் காணப்படுகின்றது. மன்னா காலையில் சிந்தனைக்கு உணவளிப்பது போல இரவின் கீதங்கள் சிந்தனைக்கு உணவளிக்கின்றன. எனவே இரவின் இனிய கீதங்களுடன் முடிவடையும் ஒரு நாள் நம்மை கர்த்தரிடம் இன்னும் கிட்டி சேர செய்திடும். ஒரு சாதாரண கூழாங்கல்லை வைத்து கூட சிறிய அற்ப விஷயங்களின் வீரியமானது விளக்கி காண்பிக்கப்பட்டுள்ளது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனம் 40 மற்றும் 49. கோலியாத்தை எதிர்கொள்வதற்கு முன்பு சிறுவனாகிய தாவீது சேகரித்து வைத்துக் கொண்ட சிறிய மற்றும் உருண்டையான 5 கூழாங்கற்கள் குறித்து நமக்கு கூறப்பட்டுள்ளது. இந்த 5 கூழாங்கற்களும் வீட்டில் செய்யப்பட்ட ஒரு கவனும் சேர்ந்து ஒரு ஆயுதமாக காணப்பட்டாலும் இஸ்ரேலின் ராட்சத எதிரியை தோற்கடிப்பதற்கு அந்த ஒரு கல் மட்டுமே தேவைப்பட்டது. இஸ்ரேலின் ராஜாவும் அவனுடைய கவசமும் அவனுடைய அனைத்து சேனையும் எதுவும் செய்ய திராணி இல்லாமல் நின்றனர். அவர்களின் பலத்தை பயன்படுத்த கூடாதபடிக்கு கர்த்தர் தீர்மானித்திருந்தார். அதற்கு பதிலாக அவர் 5 கூழாங்கற்களை எடுத்து வைத்துக் கொள்வதற்கு ஏவப்பட்ட அந்த ஆடு மேய்க்கும் சிறுவனையே தெரிந்து கொண்டார். அந்த 5லும் தாவீது ஒன்றை மாத்திரமே உபயோகித்த நேர்ந்தது. அற்பமான ஒரு பொருள் அற்புதமான வல்லமையோடு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கல் தன்னில் தானே மதிப்பில்லாமல் இருந்தாலும் சரியான சூழ்நிலை மற்றும் தேவனுடைய வழி நடத்துதலால் அது இஸ்ரேலுக்கே பெரிதான வெற்றியை பெற்று தந்தது. மோசே ஒரு தலைவனாக உருவானது. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 3. மோசே பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனா இருந்தான் என்று வேத வாக்கியம் தெரிவிக்கின்றது. திக்குவா என்பது தனக்கிருக்கும் குறைபாடுகளில் ஒன்று என்பதை அவர் அறிந்திருந்தார். எவ்வாறு இப்பேற்பட்ட ஒரு மனிதனால் தேவன் தரப்பு பிரதிநிதியாக போய் நின்று காரியங்களை நடத்த முடியும்? இந்த பணிக்கென்று தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அவரை காட்டிலும் சிறந்த மனிதர்கள் இஸ்ரேலில் இருந்திருக்க வாய்ப்புள்ளது. பலர் மோசேயை விட பேச்சில் சிறந்து விளங்கியிருப்பார்கள். ஆனால் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அவருக்காக பேசுவதற்கும் எப்போதுமே வலிமையான, திறமையான, தெளிவாக பேசும் நபர்கள் அவருக்கு தேவைப்படுவதில்லை. மாறாக அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கும் மனத்தாழ்மையும் சாந்தமுமான ஒரு நபரே
அவருக்கு தேவைப்படுகிறார். இந்த சம்பவத்தில் தேவன் மீண்டும் ஒரு சிறிய பொருளை பயன்படுத்தி அவரைத்தான் இஸ்ரவேலின் மீட்பராக தாம் தேர்வு செய்திருப்பதாக மோசேக்கு புரிய வைத்தார். மோசே, ஆண்டவரே, என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள் என்று சொன்னதற்கு கர்த்தர் பிரதியுத்திரமாக, மோசே, உன் கையில் இருக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு மோசே, ஒரு கோல் என்று பதிலளித்தார். கர்த்தரும், அதை தரையிலே போடு என்று கூறினார். மோசே பிரமித்து போகும் அளவுக்கு அந்த சாதாரண கோல் ஒரு சர்ப்பமாக மாறியது. மோசே அதற்கு விலகி ஓடத் தொடங்கிய போது கர்த்தர் மோசேயை நோக்கி, மோசே, சர்ப்பத்தின் வாளை பிடி என்று கட்டளையிட்டார். மோசே அதற்கு கீழ்ப்படிந்து தன் கையை நீட்டி அதை பிடித்த போது உடனே அந்த சர்ப்பம் அவனுடைய பழைய சாதாரண கோலாக மாறியது. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 5 வரை. மோசையை போலவே நாமும் தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபடுவதற்கு நம்மிடம் எதுவும் இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் நாம் முயற்சி செய்வதற்கு தயாராக இருந்தால் தேவனால் அற்புதங்களை நிகழ்த்தவும் முடியும். முக்கியத்துவமற்ற அற்ப விஷயங்களை கூட பெரிய நோக்கத்திற்காக செயல்பட வைக்கவும் முடியும். அவரால் மிகவும் படிக்காத மற்றும் தாளந்துகள் இல்லாத, திறமைகள் இல்லாத ஜனங்களை கூட தம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும். மோசே தனக்குத்தானே அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது. நாம் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக பிரயாசம் எடுக்கும் போது அவரால் சகலத்தையும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக நடத்தி தர முடியும் என்று வேத வாக்கியங்கள் அறிவிக்கின்றன. விதவை வீட்டு ஒரு குடம் எண்ணெய். தேவனால் எவ்வாறு தம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும் என்பதை ஏழை விதவையின் விஷயத்தில் பார்க்க முடிகின்றது. இந்த ஸ்திரீ மிகவும் வறுமையில் காணப்பட்டாள். அவளுடைய கடனாளிகள் அவள் செலுத்தி வைக்க வேண்டிய கடனுக்கு பதிலாக அவளுடைய 2 குமாரரையும் அவர்களுக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தார்கள். திக்கற்றவளாய் உதவிக்காக எலிசாவிடம் முறையிட்டாள். எலிசாவோ, வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அவள், உண்மையில் ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அதற்கு எலிசா, நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு என்று அறிவுறுத்தினார். அவள் கேட்டு வாங்கி வைத்திருந்த அந்த காலி பாத்திரங்கள் அனைத்தையும் ஒன்றாக ஒரு இடத்தில் வைத்து அவை அனைத்திலும் தன்னிடமிருந்த கொஞ்ச எண்ணெயை வார்க்கும்படிக்கு அவளுக்கு கூறப்பட்டது. தன்னிடமிருந்த கொஞ்ச எண்ணெயானது எல்லா பாத்திரங்களையும் நிரப்புவதை அவள் காண நேரிட்டாள். அதற்கு பிறகு அந்த எண்ணெயை விற்று தனது கடனை அவள் அடைத்தாள். அவளிடம் என்ன இருந்ததோ அதையே கர்த்தர் பயன்படுத்தினார். தேவனுடைய வல்லமை ஒரு சிறிய விஷயத்தை மிகவும் மதிப்புமிக்கதாக ஆக்கியது. மேலும் அதனை பயன்படுத்தி அவளால் தனது 2 குமாரரையும் காப்பாற்ற முடிந்தது. திரளான ஜனங்களுக்கு உணவளித்தல். பசியாயிருந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு உணவளித்த கர்த்தர் இயேசுவின் அற்புதமானது சிறிய விஷயங்களை அற்புதமான வழிகளில் கர்த்தரால் பயன்படுத்த முடியும் என்பதற்கான மற்றொரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இயேசு தம்முடைய செய்தியை கேட்க வந்திருந்த 5000 பேர் கொண்ட கூட்டத்தார் பசியோடும் போஜனம் இல்லாமலும் இருப்பதை கண்டார். சீசரோ தங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டுமே இருப்பதாக அவருக்கு தெரிவித்தனர். கர்த்தர் இயேசு ஜனங்களை ஒன்றாக அமர வைத்து இருந்த அந்த கொஞ்ச உணவை ஆசீர்வதித்த பிறகு பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீசர்களிடத்தில் கொடுத்தார். அற்புதமான வகையில் அது பன்மடங்காக பெருகியபடியினால் அங்கிருந்த 5000 பேரும் அதனை சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல் 17 வரை. பொதுவாக சாதாரண சிறிய அற்பமான காரியங்களை ஆசீர்வதிக்கின்ற கர்த்தருடைய வல்லமையை குறித்து மனதில் பதிய வைப்பது முக்கியமானதாக இருக்கின்றது. சில சமயங்களில் சிறிய மனிதர்களை, எந்த ஒரு நிலைப்பாடும் மதிப்பும் இல்லாதவர்களை பெரிய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் பயன்படுத்துவார்.
நாகமான் வீட்டில் ஒழித்த சிறு குரல். 2 ராஜாக்கள் 5ஆம் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமானுக்கு தீராத நோயாகிய குஷ்டரோகம் இருந்தது. அவனுடைய எல்லா செல்வங்களாலும் அவனுக்கு ஏற்பட்ட இந்த பயங்கரமான நோயை குணப்படுத்த முடியவில்லை. அதே சமயம் நாகமானின் வீட்டில் இஸ்ரேல் தேசத்திலிருந்து சிறைபிடித்து கொண்டு வந்திருந்த ஒரு சிறு பெண் பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். தெய்வீக வல்லமையின் துணை கொண்டு நோய்களை குணப்படுத்திய எலிசா தீர்க்கதரிசியின் ஞாபகம் அவளுக்கு வந்தது. இந்த சிறிய பணிப்பெண்ணிடம் 2 சிறந்த குணாதிசயங்கள் காணப்பட்டன. ஒன்று கர்த்தர் பேரிலான விசுவாசம், மற்றொன்று தன் எஜமான் மீதான அன்பு. தன் எஜமானனாகிய நாகமான் கஷ்டப்படுவதைக் கண்டு அவள் மன வருத்தமடைந்து அவன் பேரில் அனுதாபம் கொண்டாள். அவன் குணமாக வேண்டுமென்று அவள் விரும்பினாள். எனவே அவள் நாகமானிடம் எலிசா தீர்க்கதரிசி தேவனுடைய தீர்க்கதரிசி என்பதையும் அவரால் அவனை குணப்படுத்த முடியும் என்பதையும் தெரியப்படுத்தினாள். நாகமான் வயதில் சிறியவளாக இருந்த இந்த அடிமை பெண் சொன்ன இந்த ஆலோசனையை குறித்து ஒருவேளை ஆச்சரியப்பட்டிருக்கலாம். ஆயினும் அவளுடைய நேர்மையானது அவனை தீர்க்கதரிசியாகிய எலிசாவை தேடி இஸ்ரேலுக்கு பிரயாணம் செய்ய வைத்தது. எலிசா சொன்ன வழக்கத்திற்கு மாறான வழிமுறைகளை பின்பற்றிய பிறகு நாகமான் குணமடைந்தான். இந்த சம்பவத்திலிருந்து கிடைக்கப்பெறும் ஒரு பாடம் என்னவென்றால், கர்த்தர் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்தி அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் இல்லாதவர்களாக தோன்றினாலும் பரவாயில்லை, அவர்களை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இங்கே ஒரு இளம் யூத அடிமை பெண்ணானவள் பராக்கிரமசாலியாக இருந்த சீரிய ராஜாவின் படைத்தலைவனுக்கு தேவனுடைய தூதுவராக இருந்தாள். சிறியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சையுடைய பெரிய மனசுக்காரரையே தேவன் விரும்புகிறார். தேவன் தாழ்மையுள்ளவரை பயன்படுத்துகிறார். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் வசனம் 2. என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரேல் வீம்பு பேச இடமொழியாதபடிக்கு. மனத்தாழ்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக கர்த்தர் வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் பெரிய விஷயங்களை குறைத்துவிடும் சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தில் மீதியானியரை எதிர்த்து போராட கிதியோனிடம் ஒரு படை காணப்பட்டது. ஆனால் கர்த்தருடைய பயன்பாட்டிற்கு அந்த படை மிகுதியாயிருந்தது. தேவன் அதை கிதியோனுக்கு தெரியப்படுத்தி அதற்கான காரணத்தையும் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கூறுகிறார். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடம் உண்டாகும். ஆரம்பத்தில் படையினரின் எண்ணிக்கை 32,000 இருந்தது. பல்வேறு வழிகளில் கர்த்தர் எண்ணிக்கையை குறைய செய்து இறுதியில் வெறும் 300 பேர் மாத்திரமே மீந்திருக்க செய்தார். மனித தரநிலையின்படி இது அழிந்து போவதற்கு சமம். நிச்சயமாக 300 வீரர்கள் பெரிய மீதியானிய படையை எதிர்த்து வெற்றிகரமாக போர் செய்ய முடியாது. ஆனால் பாருங்கள், சிறிய விஷயங்கள் தேவனுடைய கரங்களில் காணப்படும் போது அது வல்லமை வாய்ந்ததாக விளங்கும். இந்த 300 பேர் மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவாகவும் அழைக்கப்பட்ட நோக்கத்திற்காக அர்ப்பணிப்போடும் காணப்பட்டபடியால் பகைஞருக்கு எதிராக ஜெயம் பெறுவதற்கு ஏதுவாக கர்த்தர் அவர்களை மிகவும் திறம்பட பயன்படுத்தினார். சகரியா 4ஆம் அதிகாரம் வசனம் 6. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். இது நமது காலத்திய இஸ்ரேல் தேசம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கிறது. தேவனுக்கு மகிமையை செலுத்த அவள் முழு ஆயத்தமாக காணப்படாத வரைக்குமே இறுதி விடுதலை கிடைக்காது. கர்த்தர் எந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறார் என்பதை குறித்து இந்த வசனம் தெரிவிக்கிறது. சகல அனுபவங்களையும் நன்மைக்கு ஏதுவாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். வாழ்க்கையில் ஏற்படுகிற சின்ன சின்ன உறுத்தல்கள்
சின்ன சின்ன நமைச்சல்கள் கூட குணலட்சணத்தை வளர்ச்சியடைய செய்யும். இதற்கு உதாரணமாக முத்து சிப்பி ஓர் அர்த்தமுள்ள பாடத்தை வழங்குகிறது. சிப்பிக்குள் இருக்கும் உயிரினத்தை உறுத்த செய்யும் வஸ்துக்கள் அதன் ஓட்டுக்குள் புகுந்துவிடும். அதனால் அவற்றை அகற்ற முடியாது போகும் பட்சத்தில் அந்த தொல்லை தரும் உறுத்தலினை ஓர் அழகான முத்தாக அது மாற்றிவிடுகிறது. ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய வாழ்வில் இது போன்ற அகற்ற முடியாத எரிச்சல் தரும் உறுத்தல்கள் இருக்கும். இந்த எரிச்சல் தரும் உறுத்தல்களை வைத்து ஒரு முத்தை உருவாக்குவதே அந்த எரிச்சல்களை போக்குவதற்கான ஒரே தீர்வாக இருக்க முடியும். அதாவது இந்த முத்துக்கள் வளர்வதற்கு இந்த எரிச்சல் தரும் உறுத்தல்கள் விசுவாசத்தினாலும் அன்பினாலும் மூடப்பட வேண்டியதா இருக்கிறது. மறுபுறம் முத்துக்களை உண்டாக்காத எரிச்சல் தரும் உறுத்தல்கள் இருப்பதற்கும் வாய்ப்புள்ளது. இந்த வகையான உறுத்தல்கள் அகற்றப்பட வேண்டியவை ஆகும். ஏனென்றால் அவை நம்மை ஆவிக்குரிய ரீதியில் சேதப்படுத்திவிடும். நமது விசுவாசத்தை, நமது சமாதானத்தை அழிக்க முயற்சிக்கும் இந்த எரிச்சல் தரும் உறுத்தல்களை நீக்கும் வல்லமை தேவ வார்த்தை எனும் தண்ணீருக்கே உண்டு. அதனை பயன்படுத்தி அந்த உறுத்தல்களை நீக்கிவிட வேண்டும். சின்ன சின்ன விஷயத்திலும் உண்மையுள்ளவர்களாய் காணப்படுங்கள். லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனம் 10. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். சிறிய விஷயங்களின் செல்வாக்கை, சிறிய விஷயங்களின் தாக்கத்தை கருத்தில் கொள்ளும் போது லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நமது கர்த்தர் சொன்ன வார்த்தைகளின் தாற்பயத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இங்கே ஒரு மாபெரும் கொள்கை காணப்படுகிறது. அதாவது கிட்டத்தட்ட உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கொள்கை காணப்படுகிறது. சிறிய விஷயங்களில் யாரை நம்ப முடியுமோ அவரை பெரிய விஷயங்களிலும் நம்பலாம் என்பதை வாழ்க்கையின் அனுபவங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளன. சிறிய விஷயங்களில் கவனமாக இருப்பவன் முக்கியமான காரியங்களிலும் எச்சரிக்கையாக இருப்பான். கர்த்தர் தம்மை பின்பற்றுகிறவர்களிடத்திலும் இதே கொள்கையை பயன்படுத்துகிறார். இதையே சற்று மாற்றி சொன்னாலும் அந்த எதிர்மறையான கொள்கையும் உண்மையாக இருக்கும். அதாவது சிறிய விஷயங்களில் கவனக்குறைவாக இருப்பவர் பெரிய விஷயங்களிலும் அலட்சியமாக இருப்பார் என்பதும் உண்மையே. தக்க தருணத்தில் இந்த நபர்கள் தாங்கள் நம்ப முடியாதவர்கள் மற்றும் உண்மையற்றவர்கள் என்பதை நிரூபித்து விடுவார்கள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் வாழ்க்கையின் சின்ன சின்ன விஷயத்திற்கும் வல்லமை இருக்கிறது. அவை நமது குணலட்சண வளர்ச்சியில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. மிகச்சிறிய அற்பமான காரியங்கள் உட்பட அனைத்துமே குணலட்சணத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றன. ஆகையால் அவற்றை கவனமாக நிதானித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. பல சமயங்களில் பெரிய பிரச்சனைகள் சின்ன சின்ன தவறான புரிதல்களாலேயே, சின்ன சின்ன தவறான கருத்து வேறுபாடுகளிலேயே உருவாகின்றன. ஒரு செயல் அல்லது ஒரு சம்பவம் சிறிதாக இருக்கும் காரணத்தால் அதை புறக்கணிப்பது என்பது சரியாக இருக்காது. அதே போல இது உண்மையில் முக்கியமில்லை என்ற மனோபாவத்தை குறைத்துக் கொள்வதும் நலமாக இருக்கும். சில உதாரணங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பரிசுத்த பவுல், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று கூறுகிறார். வாழ்க்கையின் மிக சிறிய கிரியைகள் கூட தேவனை கனம் பண்ணும் நோக்கத்தில் செய்யப்பட வேண்டும். அன்பினால் தூண்டப்பட்ட மிக சிறிய ஊழியத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். உதாரணமாக தன்னால் இயன்றதை செய்த மரியாள். மாற்கு 14ஆம் அதிகாரம் வசனம் 8. தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்ததையெல்லாம் போட்டுவிட்ட ஏழை விதவை. மாற்கு 12ஆம் அதிகாரம் வசனம் 41 முதல் 44 வரை. இந்த வசனத்தை தியானிக்க பின் இணைப்பிலுள்ள விளக்க உரையை தேர்ந்தெடுக்கலாம். மிக சிறிய ஊழிய வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனும் பாடத்தை கர்த்தர் இயேசு சமரியா ஸ்திரீயுடனான தனது அனுபவத்தின் மூலமாக விளக்கி காண்பித்தார். அவள் சமரியாவை சேர்ந்தவள். அவளிடம் ஏன் நேரத்தை வீணடிக்க வேண்டும் என்று அவர் நினைக்காமல் கிடைத்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொண்டார். மேலும் அவளிடம்
தேவையான கேட்கக்கூடிய காது இருந்தது. அவள் மனதில் விதைக்கப்பட்ட அந்த சிறிய விதையிலிருந்து பலன் கிடைக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். வேற வாக்கியமும் நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவள் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்று யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் பதிவு செய்துள்ளது. அடுத்து ஞானியாகிய சாலமோனுடைய வார்த்தைகளை கவனிக்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் வசனம் 15. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே. சரி, சாலமோன் ஏன் இந்த குறிப்பிட்ட விலங்கை தேர்ந்தெடுக்க வேண்டும்? பார்ப்பதற்கு அப்பாவி போல காணப்பட்டாலும் நரி தந்திரமான மற்றும் தீங்கிழைக்கக்கூடிய விலங்காகும். அதே போலத்தான் சிறிய பாவங்களும் இருக்கின்றன. மேலும் விளக்கத்திற்கு பின் இணைப்பில் உள்ள விளக்க உரையை தியானிக்கவும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று கர்த்தர் இயேசு கூறினார். ஒரு குட்டி கூடுகையும் கூட தேவனுடைய ஆவியால் ஆற்றல் மிக்க கூடுகையாக மாற முடியும். ஆண்டவர் அளவினை அல்லாமல் அகத்தின் தரத்தினையே அன்பு கூறுகிறார். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நாம் தனித்து நிற்கும் போது முக்கியத்துவம் இல்லாதவர்களாக சிறிதளவு மதிப்புள்ளவர்களாகவே இருப்போம். பூஜ்ஜியத்தை போல இருப்போம். ஆனால் நம் பக்கத்தில் கர்த்தர் நிற்கும் போது நாம் அவரால் அவருக்கென்று மதிப்பு கூட்டப்பட்டவர்களாக மாறுகிறோம். அவர்கள் மத்தியில் கர்த்தர் காணப்படும் போது அவரால் அந்த சிறிய எண்ணிக்கையை கூட ஆற்றல் மிக்கவர்களாக மாற செய்ய முடியும். அப்போஸ்தலர் யாக்கோபு சிறிய அற்ப காரியங்களின் வீரியம் பற்றிய சில வல்லமையான உதாரணங்களின் பக்கம் நம் கவனத்தை ஈர்க்கிறார். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் அவர் ஒரு குதிரையின் வாயில் போடப்படும் ஒரு பொதுவான கடிவாளத்தை குறித்து பேசுகிறார். இதனை கொண்டு சக்தி வாய்ந்த ஒரு விலங்கையே கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். அடுத்து ஒரு பெரிய கப்பலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சிறிய சுக்கான் பற்றி விவரிக்கிறார். இவையெல்லாம் சிறிய காரியங்கள், ஆனால் பெரிய விஷயங்களை வழிநடத்தும் திறன் கொண்டவை. அதே அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் யாக்கோபு சரீரத்தின் மிக சிறிய ஆனால் மிகுந்த செல்வாக்குடைய மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அவயங்களில் ஒன்றினை குறித்து பேசுகிறார். நமது சரீரத்தின் இந்த சிறிய கட்டுக்கடங்காத அவயமாகிய தனது நாவின் நடத்தையை குறித்து விவரிக்கிறார். நாவின் வல்லமையால் கிறிஸ்தவனின் வாழ்க்கை போக்கினையே கொளுத்திவிட முடியும். மேலும் அவனது அழியாமைக்கான வாய்ப்பையே இழக்க செய்திட முடியும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனத்தில் அப்போஸ்தலன் மனிதனாவே மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளுடன் ஒப்பிட்டு காண்பித்து இந்த ஜந்துக்களில் எதை வேண்டுமானாலும் அடக்க முடியும், கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும். ஆனால் நாவை அடக்கியாள்வதும் அதை கீழ்ப்படுத்தி முழுமையாக நம்பகத்தன்மை உடையதாக ஆக்குவதும் என்பதும் மிகவும் கடினமான காரியம் என்று தெரிவிக்கிறார். நம்முடைய வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டும் என்பதற்கு இது ஒரு நிதானமான நினைவூட்டுதலாக இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு வெளிப்பாடும், சொல், செயல், சிந்தை மற்றவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் ஊட்டக்கூடியதாகவும் பயனுள்ளதாகவுமே இருக்க வேண்டும். இந்த நாவிற்கு இருக்கும் வல்லமையை பற்றி சரியாக புரிந்து கொண்டோமேயானால் நாம் ஏதாவது தகாத விதமாய் பேசிவிடுவோம் என பயந்து வாய் திறப்பதற்கே யோசிப்போம். ஆனால் அத்தகைய பயம் நமக்கு உதவியாக இருக்கும் என்றே நான் நினைக்கிறேன். ஏனென்றால் படிப்படியாக நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கான வாஞ்சையை அது ஏற்படுத்தும். அதே சமயம் தீய வார்த்தைகள் குறித்த பயம் நமது நாவை அடக்கி வைக்க உதவிடும். பாருங்கள், இயற்கையாகவே மனுஷனுடைய காதுகள் மூடப்படாத வகையிலும் வாயோ மூடிக்கொள்ளும் வகையிலும் உருவாக்கப்பட்டுள்ளது.
சிறிய விஷயமாகிய ஒரு நொடி பொழுதினை கருத்தில் கொள்ளும் போது அதற்கிருக்கும் சக்தியை நாம் உணர்ந்து கொள்கிறோம். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுமே ஒரு கன பொழுதில் எடுப்பதாகும். அதாவது ஒரு விஷயத்தை குறித்து வார கணக்கில் நாம் சிந்தித்தாலும் முடிவினை சற்றென்று கன பொழுதில் எடுத்து விடுவோம். ஒரு கன பொழுதில் பிலாத்து கர்த்தரேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். ஒரு நொடி பொழுதில் ஒவ்வொரு அப்போஸ்தலருமே தங்கள் அனைத்தையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்க முடிவு செய்தனர். மேலும் கர்த்தருடைய ஜனங்கள் அனைவரும் ஆயத்தத்திற்கு சில வருடங்கள் பல வருடங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் கர்த்தர் பக்கம் இருக்க முடிவு செய்ய ஒரு கணம் மட்டுமே தேவைப்படுகிறது. பெரும்பாலும் நாம் வாழ்க்கையின் சிறிய அற்பமான விஷயங்களுக்கு கவனம் கொடுப்பதில்லை. ஆனால் பாருங்கள், அவை தேவனுடைய பார்வையில் முக்கியமானவைகளாக காணப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் தேவனுடைய மகிமைக்காக வாழ வாஞ்சிக்கும் கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையின் சிறிய சாதாரணமான அனுபவங்கள் மற்றும் கிரியைகளின் முக்கியத்துவத்தை அசட்டை பண்ண மாட்டார்கள். இந்த சிறிய அற்பமான காரியங்களே நம்முடைய குணலட்சணம் மற்றும் உண்மை தன்மையினை கட்டுவிக்கும் கட்டுமான கற்களாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட சிறிய அரிய நபர்களுக்கே கர்த்தர் இயேசு இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை அளித்திருக்கிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம் 32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். பெரிய காரியம் சிறிய விஷயங்களை சார்ந்திருக்கிறது. சிறிய திருகாணியே முக்கிய கம்பி சுருளை தாங்கி நிற்கிறது. அது கொடுக்கும் உதவி இல்லாமல் கடிகாரத்தால் ஒருபோதும் நேரத்தை காட்ட முடியாது. இப்போதும் ஒரு சிறிய சுக்கானே ஒரு கப்பலை வழிநடத்தி செல்கிறது. அது இல்லாமல் கப்பல் என்பது வெறும் அலைந்து திரிகிற மிதவை மாத்திரமே. ஆனால் சுக்கானோடோ கப்பல் தனக்கான இடத்தில் சரியாக போய் நிறுத்தப்படும். எனவே சிறியதாக தோன்றும் ஒரு காரியமே தக்க பயனுள்ள உயர்வை தந்திடும். கிறிஸ்தவ சகோதரத்திற்குள் ஒவ்வொருவருக்குமே ஒரு இடம் இருக்கிறதல்லவா? அனைவருமே தேவையும் அல்லவா? ஒரு எளிய சிறிய பரிசுத்தவானாலும் கூட தனது பிரசன்னத்தினாலும் வார்த்தையாலும் அனைவரையும் ஊக்குவிக்க முடியும் அல்லவா? மார்ட்டின் சி மெட்சல் அவர்கள் எழுதிய போயம்ஸ் ஆஃப் த வே எனும் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட கவிதை. சம்பந்தப்பட்ட சில வசனங்களுக்கான விளக்க உரை. சகரியா 4ஆம் அதிகாரம் வசனம் 10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். அற்பமான ஆரம்பத்தின் த டான்ஸ் வேதாகம பாடங்கள் காவட் கோபுர கட்டுரைகள் மற்றும் கைப்பிரதிகள். ரீபிரின்ஸ் நம்பர் 25/12 இந்த அற்பமான ஆரம்பமானது ஓரளவிற்கு வைக்லிஃப் காலம் துவங்கி பல்வேறு அம்சங்களில் சீர்திருத்த இயக்கத்திற்கு வழிவகுத்து தேவ ஜனங்களை சென்றடைந்து கொண்டிருக்கும் செய்திகளுடன் தொடர்புடையதா இருக்கிறது. ரீபிரின்ஸ் நம்பர் 36/50 3வது பத்தி. சொல்லத்தமான ஆலயத்தை மீண்டும் கட்டும் பணியின் சிறிய அற்பமான ஆரம்பம். ரீபிரின்ஸ் நம்பர் 1491 3வது பத்தி. ஜீவனுள்ள கற்களில் வல்லவர்கள் அநேகர் இல்லை, ஞானிகள் அநேகர் இல்லை, கற்றறிந்தவர்கள் அநேகர் இல்லை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 26. ரீபிரின்ஸ் நம்பர் 36/51 4வது பத்தி. அறுவடை செய்தியை பறைசாற்றுபவர்கள், வெளியிடுபவர்கள், மேலும் அவர்கள் உலகத்தின் பார்வையில் சிறியவராயும் அற்பமானவராயும் முக்கியத்துவம் இல்லாதவராயும் காணப்படுகிறார்கள். ரீபிரின்ஸ் நம்பர் 36/51 5வது பத்தி. சிறிய அற்ப தொடக்கங்கள், பலவீனமான முயற்சிகள், ஊக்கமிழக்க வைக்கும் சூழ்நிலைகள் போன்றவை. நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ஆவிக்குரிய ஆலயம் கட்டப்பட்டு வரும் பணி நடைபெற்று கொண்டிருக்கும் இன்றைய நாள். ரீபிரின்ஸ் நம்பர் 25/22. துன்பத்தின் நாள்
சோதனைகளின் நாள். ரீபிரின்ஸ் நம்பர் 1491. ஆலயத்தை மீண்டும் கட்டுவதற்காக பாபிலோனிலிருந்து திரும்பிய யூதருடைய பார்வைக்கு அங்கு கிடைத்த பொருட்கள் மட்டமானதாகவும் அற்பமானதாகவும் தோன்றியது. இப்போது பாபிலோனிலிருந்து விடுபட்ட நமக்கும் கூட அவ்வாறுதான் காணப்படுகிறது. ரீபிரின்ஸ் நம்பர் 3651. எனவே கிறிஸ்துவின் பூமிக்குரிய ஊழியமும் அவரை பின்பற்றுபவர்களின் வேலையும் ஆரம்பத்திலிருந்தே அற்பமானதாகவும் பலவீனமானதாகவும் பார்க்கப்படுகிறது. ரீபிரின்ஸ் நம்பர் 1491. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய முழுமையான பார்வை, அனைத்தையும் பார்க்கும் பார்வை, எங்கும் நோக்கும் பார்வை, அனைத்தையும் அறிந்திருக்கும் பார்வை. ரீபிரின்ஸ் நம்பர் 3651. 7 பரிபூரணத்தை குறிக்கும். ரீபிரின்ஸ் நம்பர் 3651 5வது பத்தி. 7 கண்கள், அதாவது தேவனுடைய பரிபூரண ஞானம். இது பூமி முழுவதையும் உற்று நோக்கி காரியங்களை மேற்பார்வை செய்கிறது. ரீபிரின்ஸ் நம்பர் 1491. கர்த்தருடைய கண்களும் நம்முடைய ஜனங்களின் கண்ணீர், மகிழ்ச்சி, சோதனைகள், சிரமங்கள் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை பார்த்து கொண்டிருக்கிறது. ரீபிரின்ஸ் நம்பர் 3651. சந்தோஷமாய். பிறகு அவருடைய வழிகாட்டுதலின் கீழ் காரியம் முன்னேறி கொண்டு போவதை கண்டு ஜனங்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். ரீபிரின்ஸ் நம்பர் 1491. தூக்கு நூலை பார்க்கிறது. தம்முடைய ஜனங்களின் விசுவாசத்தையும் குணலட்சணத்தையும் சரி செய்து நேர் செய்து சோதித்து நிரூபிப்பதில் காணப்படும் கர்த்தருடைய கரத்தை, கர்த்தருடைய தூக்கு நூலை நாமும் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ரீபிரின்ஸ் நம்பர் 3651. நியாயம், சத்தியம், நீதி மற்றும் அன்பு ஆகியவற்றின் அனைத்து அம்சங்களும். ரீபிரின்ஸ் நம்பர் 3651 5வது பத்தி. நாம் தூக்கு நூலோடு ஒத்து போவது மட்டுமல்லாமல் அன்போடும் இரக்கத்தோடும் ஊக்கத்தோடும் ஒருவரை ஒருவர் விசுவாசத்தில் கட்டி எழுப்புவோமாக. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். உன் கையில் இருக்கிறது என்ன? ரீபிரின்ஸ் நம்பர் 5419 2வது பத்தி. தேவனால் நம்முடைய மிக மிக எளிய தாளந்தையும் கூட தமக்கு துதி உண்டாகும் வண்ணமாக பயன்படுத்த முடியும். ஆக நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய விரும்பினோமேயானால் நமது கரங்களில் என்ன இருக்கிறதென்று நாம் பார்க்க வேண்டும். ஒரு கோல். ரீபிரின்ஸ் நம்பர் 5419 5வது பத்தி. தெய்வீக அதிகாரங்களை குறிக்கிறது. தெய்வீக வல்லமை மற்றும் அதிகாரத்தை குறிக்கும் ஒரு விசேஷித்த வழிபாடு. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 4. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. தன் கையை நீட்டி. ரீபிரின்ஸ் நம்பர் 4058 4வது பத்தி. தற்போதைய தீய நிலைமைகளை பயன்படுத்திக் கொள்வதற்கான தேவனுடைய நோக்கத்தை நிழலாக காட்டுகிறது. அது கோலாயிற்று. ரீபிரின்ஸ் நம்பர் 4058. தெய்வீக அதிகாரம் மீண்டும் ஸ்தாபிக்கப்படுவதை நிழலாக காட்டுகிறது. ரீபிரின்ஸ் நம்பர் 2910. விசுவாசத்தின் செயல்பாட்டின் மூலமாக தீய காரியங்களை நன்மைக்கேதுவான காரியங்களாக மாற்றும் தேவனுடைய வல்லமையை குறிக்கிறது. ரீபிரின்ஸ் நம்பர் 5419 2வது மற்றும் 3வது பத்தி. இதிலிருந்து அவருடைய உதவி செய்யும் கிருபை இல்லாமல் நம்மால் தனியே ஒன்றும் சாதிக்க இயலாது என்பதை நாம் உணர வேண்டும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 2. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ரீபிரின்ஸ் நம்பர் 2345 5வது பத்தி.
நம்முடைய நேர்மையான கடன்களை செலுத்துவதற்கு உதவி செய்கின்ற கர்த்தருடைய மன விருப்பத்தையும் நேர்மையான கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்கான நமது பொறுப்பினையும் காட்டுகிறது. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? 1000 வருட அரசாட்சியின் போது ஜனங்களிடம் என்ன காணப்படுகிறதோ அதனை தேவ சித்தத்திற்கு இசைவாக பயன்படுத்துவதில் அவர்கள் காண்பிக்கும் விசுவாசத்துக்கு தக்கதாக கர்த்தர் அதனை ஆசீர்வதிப்பார் என்பதை இது காட்டுகிறது. ரீபிரின்ஸ் நம்பர் 54/19. 3வது பத்தி. நம்மிடம் என்ன இருக்கிறது என்றே நாம் பார்க்க வேண்டும். ரீபிரின்ஸ் நம்பர் 54/19, 2வது பத்தி. தேவனால் நம்முடைய மிக மிக எளிய தாளந்தையும் கூட தமக்கு மகிமை உண்டாகும் வண்ணமாக பயன்படுத்த முடியும். எலிசா பழைய ஏற்பாட்டு பாத்திரவான்களுக்கும் நிழலாக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனம் 14. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். 1 குடம் எண்ணெய். ரீபிரின்ஸ் நம்பர் 23/45. மற்ற பொருட்களை நமக்கு கூடுதலாக அனுப்புவதை விடவும் நம்மிடமுள்ள பொருட்களை பயன்படுத்திக் கொள்வதை ஆசீர்வதிப்பதிலேயே தேவன் பிரியமாய் இருக்கிறார். அக்காலத்தில் ஒலிவ எண்ணெய் வெளிச்சத்துக்கும் சமையலுக்கும் மற்றும் வெண்ணெய் போன்ற பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டது. இது வீட்டுக்கு தேவையான பொருளாகவும் உடனடி விற்பனைக்கான பொருளாகவும் காணப்பட்டது. ரீபிரின்ஸ் நம்பர் 54/19. அவள் கையில் என்ன இருந்ததோ அதையே கர்த்தர் பயன்படுத்தினார். ரீபிரின்ஸ் நம்பர் 34/31, 4வது பத்தி. ஒலிவ எண்ணெய் பரிசுத்த ஆவியின் அடையாளமாக வேற வாக்கியங்களில் பயன்படுகிறது. வேறொன்றும் இல்லை. ரீபிரின்ஸ் நம்பர் 34/31, 3வது பத்தி. அந்த ஸ்திரீ வேறு வழியே இல்லை என்கிற உச்சகட்டத்தை அடையும் வரைக்குமே தெய்வீக உதவிக்காக முறையிடவில்லை. அதே போலத்தான் நாமும் நம் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதனை நமது முழு பலத்தோடே செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்த பிறகு வேறு வழியே இல்லை என்கிற உச்ச கட்டத்தை அடையும் வரைக்குமே தெய்வீக உதவிக்காக முறையிடக்கூடாது. லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனம் 13. அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். ரீபிரின்ஸ் நம்பர் 24/35, 3வது பத்தி. சுவிசேஷங்கள் நமது கர்த்தருடைய தாராள மனப்பான்மை மற்றும் கருணையை குறித்து பெருமை அடித்துக் கொள்ளாமல் மாறாக நடைபெற்ற எளிமையான உண்மை சம்பவங்களை பதிவு செய்வதிலேயே திருப்தி அடைகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ரீபிரின்ஸ் நம்பர் 24/36, 1வது பத்தி. இருண்ட இரவு நெருங்கி வருவதை கண்டு கர்த்தர் இன்று தம் சீசரை நோக்கி அவர்கள் உண்பதற்கு ஆவிக்குரிய போஜனமாகிய ராஜ்யம் தொடர்பான சத்தியங்களை வழங்குமாறு அறிவுறுத்துகிறார். இது அவர்களுக்கு உபத்திரவ காலத்தின் போது தேவையான பலத்தையும் ஊக்கத்தையும் அளித்திடும். ரீபிரின்ஸ் நம்பர் 33/33, 5வது பத்தி. எந்த சமயத்திலும் நமது சத்திய களஞ்சியத்திலிருந்து பகிர்ந்தளிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நம்முன் இருப்பவர் நீதியின் மேல் பசியாகவும் தாகமாகவும் இருக்கிறார் என்பது தெரிந்தால் மாத்திரம் போதும். 2 மீன்கள் மாத்திரமே உண்டு. ரீபிரின்ஸ் நம்பர் 37/80, 5வது பத்தி. கர்த்தர் நம்முடைய நேரத்தையும் தாளந்துகளையும் எடுத்துக்கொண்டு இவைகள் சிறியதாகவும் அற்பமானதாகவும் இருப்பினும் இவைகளை ஆசீர்வதித்து இவைகளை தம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்தி மாபெரும் காரியங்களை செய்து முடிக்கின்றார். ரீபிரின்ஸ் நம்பர் 17/54, 6வது பத்தி. உணவளித்து போஷிப்பது, நோய்களை குணப்படுத்துவது எனும் நமது கர்த்தர் செய்த அற்புதங்கள் யாவும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சீசருக்கு செய்யப்படாமல் மாறாக மற்றவர்களுக்கே செய்யப்பட்டது.
சகரியா 4ஆம் அதிகாரம் வசனம் 6. அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். செருபாபேலுக்கு ரீப்ரின்ஸ் நம்பர் 25, 22 1வது பத்தி பாபிலோனில் பிறந்ததை குறிக்கிறது, அல்லது பாபிலோனிலிருந்து அந்நியப்படுதல். தாவீதின் பரம்பரையில் வந்தவர். அவர் ஜனங்களின் ராஜ்ய நம்பிக்கையை பிரதிநிதித்துவப்படுத்தினார். ரீப்ரின்ஸ் நம்பர் 36, 51 1வது பத்தி கர்த்தராகிய இயேசுவுக்கான நிழல். அவருடைய பெயர் பாபிலோனை விட்டு வெளிவருகிற ஒரு தளிர் அல்லது துளிர் என்பதை குறிக்கிறது. கிறிஸ்துவுக்கு நிழலானவர். கிறிஸ்து பாவத்திலிருந்தும் சகல தீமையின் கலவைகளிலிருந்தும் பிரிந்திருந்தார் மற்றும் அவைகளை விட்டு விலகி இருந்தார். இவருக்கு கொடுக்கப்பட்ட செய்தியானது கர்த்தர் இயேசுவுக்கும் அவருடைய சரீர அங்கங்களுக்கும், குறிப்பாக போதிக்கும் திறன் உள்ளவர்களுக்கும் பொருந்தும். பலத்தினாலும் அல்ல, சிலுவை போர்கள் மூலமாக அல்ல, மகா மேன்மையால் அல்ல. தேவ வார்த்தை பற்றின ஒரு புரிதலானது படித்த திறமை வாய்ந்த அனைவராலும் அறியப்படுவதில்லை. பலத்தினாலோ மனித சக்தியினாலோ தந்திரத்தினாலோ கர்த்தருடைய பணியில் செழித்து வளர முடியாது. சேனையாலும் அல்ல. அவர்கள் யாருக்கு கீழ் இருந்தார்களோ அந்த பெர்சிய ராஜாவின் செல்வாக்கு மற்றும் தயவு என்பவைகளினாலும் அல்ல. உலகத்தின் மனமாற்றமானது பலத்தினாலோ மனித சக்தியினாலோ நடக்க போவதில்லை. பராக்கிரமத்தினாலும் அல்ல. பூமிக்குரிய அரசாங்கங்களுடன் இணைந்ததாய் காணப்படும் சக்தி வாய்ந்த அமைப்புகளினால் அல்ல. பலவந்தத்தாலும் அல்ல. பலத்தால் அல்லது நிர்பந்தத்தால் அல்ல. அவர்களின் அண்டை நாட்டாராகிய சமாரியருக்கு எதிரான அவர்களின் நோக்கத்திற்காக வேலையாட்களாகவும் பாதுகாவலராகவும் இருக்கும் அவர்களின் சொந்த எண்ணிக்கை மற்றும் திறமை அவைகளினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அவருடைய மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் மூலம் கொடுக்கப்பட்ட சத்தியத்தின் ஆவி, தேவனுடைய ஆவி அல்லது செல்வாக்கு. உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளர மாட்டார். ஏசாயா 42ஆம் அதிகாரம் வசனம் 4 திருவிவிலியம். ஒருவன் எவ்வளவு பெரியவனாகவோ திறமையானவனாகவோ இருந்தாலும் சரி, அவன் கர்த்தருடைய வார்த்தையின் அறிவையும் சத்தியத்தின் ஆவியையும் பெற்றிராவிட்டால் அவன் தலைவனாக இருப்பதற்கு தகுதியற்றவனாகவே காணப்படுவான். இது ஒரு முக்கியமற்ற விஷயமாக தோன்றினாலும் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் தம்முடைய ஆவியினால் அவர்களை வழிநடத்தினார். இதே போலத்தான் சுவிசேஷ யுக காலகட்டத்து உண்மையான திருச்சபையின் ஆயத்தமும் நிறைவேற்றப்படுகிறது. மறுரூபமாக்கும் வேலையை செய்து கொண்டிருப்பது அவர் நமக்கு முன்வைத்துள்ள மாபெரும் முன்மாதிரியின் இசைவான குணலட்சண செயலுக்கு ஒப்பாகுதல். பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துடன் உண்மையான ஆலயம் கட்டப்பட துவங்கினால் மட்டுமே தெய்வீக நோக்கத்தின் உண்மையான ஆவி, சிந்தனை, எண்ணம் என்பவைகளுக்குள்ளாக பிரவேசிப்பது சாத்தியமானது. லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனம் 10. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன். ரீப்ரின்ஸ் நம்பர் 54, 36 6வது பத்தி. சுயநலம் இல்லாமலும் பலி செலுத்துவதற்கு விருப்பத்துடனும் காணப்பட வேண்டும். தேவனுடைய ஊழியத்தில் பூமிக்குரிய காரியங்களை பயன்படுத்துவது உண்மையாக இருக்க வேண்டும். வாழ்க்கையின் மிகச் சிறிய காரியங்களில் கூட நாம் கர்த்தருடைய சித்தத்தையே நாட வேண்டும். வாழ்க்கையின் அற்பமான காரியங்கள் நம்முடைய குணலட்சணங்களை உருவாக்குவதில் ஒரு முக்கியமான தாக்கத்தை கொண்டிருக்கின்றன. அற்பமானவைகளும் பூரணமடைய செய்கின்றன. எனவே பரிபூரணம் அற்பமானதல்ல, அல்லது சிறு சிறு அற்பமான காரியங்கள் பூரணத்தை உருவாக்கிடும். பரிபூரணமும் ஏதோ ஒரு அற்பமான காரியம் அல்ல, நம் மனதின் எண்ணங்களும் கூட. சிறிய காரியங்களிலும் சரி, சிறிய வாய்ப்புகளிலும் சரி,
ஒவ்வொரு மணி நேரங்களிலும் சரி, ஒவ்வொரு நொடி பொழுதிலும் சரி கவனமாக இருப்போமாக. நமக்கு தெரிந்த ஒரு மொழியே உண்மையாக பயன்படுத்தாத போது 1000 மொழிகளை உண்மையாக பயன்படுத்துவோம் என்று எவ்வாறு சொல்ல முடியும்? நம்மிடம் $1 மில்லியன் இருந்தாலும் கூட அது அவருடைய பார்வையில் ஒரு சிறு காரியமே. ஊழியம் செய்வதற்கு நமக்கு இருக்கும் மிகப்பெரிய வாய்ப்புகளும் கூட ஒப்பீட்டளவில் அற்பமானவைகளே. ஆனால் நாம் செய்யக்கூடிய மிகச்சிறிய ஊழியத்தையும் கூட அதன் மதிப்பை உணர்ந்து செய்ய வேண்டும். கர்த்தருக்கு செய்யப்படும் உண்மையுள்ள ஊழியமானது வீட்டில், பொருளாதாரத்திலும், நம்மை சுற்றியுள்ள மற்றவர்களின் நலனை கருத்தில் கொள்வதிலும் கூட வெளிப்படும். பெரிய பெரிய காரியங்களை காட்டிலும் குறிப்பாக வாழ்க்கையின் சிறு சிறு காரியங்களை கொண்டே கர்த்தர் நம்முடைய விசுவாச அறிக்கையும் இருதய வாஞ்சிகளையும் நியாயம் தீர்க்கிறார். தற்கால வாய்ப்புகள் யாவையும் நம் இருதயத்தின் உண்மையான மனப்பான்மை என்ன என்பதை சுட்டி காண்பிப்பதற்கான வாய்ப்புகளாக கருதி அவைகளை மிகவும் உயர்வாக மதிக்க வேண்டும். சிறிய விஷயங்களில் கூட கொள்கைக்கு உண்மையாக இருப்பது என்பது ராஜ்யத்தின் பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கு தகுதி வாய்ந்த ஒரு குணலட்சணத்திற்கான சான்று ஆதாரமாக இருக்கிறது. சிலரிடம் பலி செலுத்துவதற்கென்று உலக பொருள் மிகவும் குறைவாகவே காணப்படும். ஆனால் நம்மால் செய்ய முடிந்த சின்ன சின்ன பலிகளையும் கூட பெரிய பலிகள் என்பது போல கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். அளவினை அல்லாமல் குணலட்சணத்தையே தேவன் நாடுகிறார். மாணவராக, பணி ஊழியராக, வேலைக்காரராக, எழுத்தராக இருக்கும் நாம் வாழ்க்கையின் மிக சிறிய விஷயங்களில் கூட ஒரு கொள்கை உள்ளது என்பதையும், இந்த கொள்கைக்கு கீழ்ப்படிபவன் குணலட்சணத்தை வளர்த்திக் கொள்கிறான். அதே சமயம் அவற்றை புறக்கணிப்பவனோ குணலட்சணத்தை வழிவிளக்க செய்கிறான் என்பதையும் அறிந்து கொள்வோமாக. சின்ன சின்ன விஷயங்களில் கூட வைராகியத்தையும் உண்மையையும் நன்மை செய்வதற்கான விடாமுயற்சியும் வெளிப்படுத்துபவர்களை மாத்திரமே முன்னேற்றத்தின் அடுத்த படிக்கு கொண்டு செல்வது கர்த்தருடைய வழிமுறையாக இருக்கிறது. கணம் என்னும் ஏணிப்படியின் கீழ் பகுதியில் நிரப்ப வேண்டிய அநேக காலி இடங்கள் எப்போதுமே காணப்படுகின்றன. சிறு சிறு விஷயங்களிலும் நாம் கவனமாக இருக்கும்போது அதன் மூலமாக நாம் நம்முடைய குணலட்சணங்களை சரியான வழியில் வளர்த்திக் கொள்கிறவர்களாய் காணப்படுவோம். யாரெல்லாம் இப்படியாக ஆண்டவருக்கும் சத்தியத்திற்கும் சகோதர சகோதரிகளுக்கும் தாழ்மையான சிறு சிறு வழிகளில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் அதற்கேற்ற தருணத்திற்கு அதிக காலம் காத்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் பெருமையின் ஆவியுள்ளவர்கள் மனுஷர் பார்வையில் கனம் தரக்கூடிய ஊழியத்திற்காக இப்படியான தாழ்மையான சிறு சிறு ஊழியத்தை வெறுத்து ஒதுக்கி தள்ளுவார்கள். அவைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். சிறிய, பணிவான, மரியாதை மிக்க செயல்கள், மற்றவர்களை கருத்தில் கொண்டு செய்யப்படும் சிறு சிறு செயல்கள், இவையெல்லாம் எவ்வளவு முக்கியமானவை. கர்த்தர் இயேசு ஒரு சமயம் ஒரே ஒரு சமாரிய ஸ்திரீக்கு மட்டுமே பிரசங்கிக்கும் வாய்ப்பை பெற்றிருந்தார். ஆன போதிலும் அவர் தமக்கு கிடைத்த வாய்ப்பினை பயன்படுத்தி அதனை மேம்படுத்தவே செய்தார். சத்தியம் அவள் மூலமாக மற்றவர்களுக்கு செல்லக்கூடும் என்பதை அவர் அறிந்திருந்தார். குருவானவர் திரளான ஜனங்களுக்கு பதிலாக ஏன் இந்த ஸ்திரீயிடம் பேச வேண்டும் என்பதை சீசரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்படி சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் செலவழித்த நேரமானது அவருடைய ஆசாரிய பலியின் ஒரு பகுதியாக இருந்ததோ அதுபோல அவர் தன் கைகளினாலே கூடார வேலை செய்தும் அவருடைய ஆசாரிய பலியின் ஒரு பகுதியாக இருந்தது. அதற்கென்று கர்த்தருடைய ஜனங்கள் அன்றாட வாழ்க்கையின் வழக்கமான வேலைகளை செய்வதிலே திருப்தி அடைய வேண்டும் என்பதை இது அர்த்தப்படுத்தாது. மாறாக ஒரு புது சிருஷ்டியானவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பூமிக்குரிய கடமைகளை கவனமாக ஆராய்ந்து பூமிக்குரிய நாட்டங்களுக்காக செலவு செய்யப்படும் ஒவ்வொரு கன பொழுதிலிருந்தும், மணி நேரத்திலிருந்தும், நாட்களிலிருந்தும் எந்தெந்த நியாயமான வழிகளிலெல்லாம் ஆவிக்குரிய நலன்களுக்காக காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
துண்டு பிரசுரங்களுக்கான தபால் உரைகளில் மேல் விலாசம் எழுதுவதையோ அல்லது அந்தந்த சமயத்தில் கர்த்தருடைய ஊழியத்தில் எது அவசியமான வேலையாக இருக்கிறதோ அதை மனப்பூர்வமாக செய்து தருவதையோ நாம் லாக்கியமாக கருத வேண்டும். ஒருவேளை சமையல் அறையில்தான் நமக்கு வேலை என்றிருந்தால் நாம் சகலத்தையும் அவருக்கென்று செய்வது போல் செய்தோமானால் சமையல் அறை வேலை கூட அவருக்கு செய்யும் ஊழியமாக பார்க்கப்படும். சில சிறிய அற்பமான காரியங்கள் எப்பேற்பட்ட மதிப்புள்ளவை என்பதையும் கர்த்தருடைய நாமத்தில் மேற்கொள்ளப்படும் பலவீனமான முயற்சிகள் கூட எப்பேற்பட்ட மதிப்புள்ளவை என்பதையும் வரப்போகிற நித்திய காலம்தான் காண்பிக்கும். மேலும் நம்முடைய கர்த்தர் நம்முடைய பெரிய பெரிய சாதனைகளை காட்டிலும் சிறிய விஷயங்களிலும் சிறிய வாய்ப்புகளிலும் நாம் காட்டும் உண்மைத்தன்மையை கொண்டே நம்மை நியாயம் தீர்க்கிறார். நல்லதற்காக இருந்தாலும் சரி, கெட்டதற்காக இருந்தாலும் சரி, பழக்கம் என்பது ஒரு அற்புதமான சக்தியாகும். சிறிய விஷயங்களில் சுய கட்டுப்பாட்டை கற்றுக்கொள்ளாதவர் தன்னால் மிக பெரிய மற்றும் மிக முக்கியமான விஷயங்களில் சுய கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும் என்று எதிர்பார்க்க முடியாது. அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். பலர் ஒரு பெரிய தொகையை மிகுந்த கவனத்துடனும் சிறிய தொகையை மிகவும் கவனக்குறைவாகவும் கையாளுகின்றனர். எப்படி கொஞ்சத்தில் உண்மையை காட்டினோமோ அதுபோல மிகப்பெரிய வாய்ப்புகள் அருளப்படும் போது அதற்கீடான உண்மைத்தன்மையை காண்பிக்க வேண்டும். மனுக்குலத்தின் மீது பொழியப்படும் தேவனுடைய அனைத்து தயவுகளையும் கிடைக்க பெற்றிருக்கின்ற ஆசாரியராகவும் ராஜாக்களாகவும் மேசியாவின் ராஜ்யத்தில் அவருடன் பகிர்ந்து கொள்வார்கள். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன். குறிப்பிடப்பட்ட ரீபிரிண்டில் உதாரணங்கள் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன. சிறிய விஷயங்கள் இவைகளில் அக்கறை இல்லாமலும் சிந்தித்து செயல்படாமலும் கவனக்குறைவாகவும் இருப்பவர் பெரிய விஷயங்களில் நம்பகமான மனிதராக இருக்க மாட்டார். சிலர் தாங்கள் மனுஷருக்கு செய்து கொடுக்கும் சத்தியங்களை வாக்குகளை மேம்போக்காக கருதுகின்றனர். மேலும் தங்கள் வசதிக்கேற்ப மனித விசுவாச அறிக்கையை புரட்டி அதனை மாற்றிக் கொள்ளுகிறார்கள். இதே மனநிலைமையோடு அவர்கள் தேவ வார்த்தையினிடமாக வரும்போது அவர்களிடம் காணப்படும் பிரச்சனைகளை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் திரித்துவிட்டு தவிர்த்துவிடும் ஆவியானது அவர்களை தெய்வீக சத்தியத்தின் எளிய அம்சங்களை கூட புரிந்து கொள்ள விடாமல் தடுத்திடும். அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். தற்காலத்தில் அற்ப மதிப்புள்ள விஷயங்களில் உண்மையில்லாமல் இருப்பது எதிர்காலத்தில் பெரிய விஷயங்களில் உண்மையில்லாமல் இருப்பதையே அர்த்தப்படுத்திவிடும். 1 கொரிந்தியர் 10:31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நீங்கள் எதை செய்தாலும். அப்போஸ்தலர் பவுல் தனது வாதத்தை தமது சகோதரர் பேரில் காண்பிக்கப்பட வேண்டிய அன்பான அக்கறைக்கு ஆதரவாகவும் தம்முடைய மனசாட்சி இருக்கும் சுயாதீனத்திற்கு ஆதரவாகவும் இந்த வாக்கியத்தில் சுருக்கமாக கூறுகிறார். இதைவிட கிறிஸ்தவருடைய சுயாதீனம் மற்றும் கட்டுப்பாடுகள் பற்றி அதி ஆழமான வாக்கியம் ஒன்றை கற்பனை செய்வது கடினமாகும். களியாட்டத்திற்கும் மதுபானத்திற்கும் அதோடு கூட எல்லா விதமான நடத்தைகளுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு தெளிந்த புத்தியின் தரநிலையை கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் அமைத்து கொடுத்துள்ளார். அவரை அன்பு கூறுபவர்கள் அந்த தரநிலையை அடைந்து விடுவதற்கு கடுமையாக முயற்சி செய்வார்கள். இது உணவு, பானங்கள் மற்றும் உடைகளுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்டத்திற்கும் ஒவ்வொரு காரியத்திற்குமே பொருந்தும். நமது வாழ்க்கை பழக்க வழக்கங்களால் நமது குணலட்சணங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றன மற்றும் ஒவ்வொரு செயலும் அது சிறியதாக இருந்தாலும் கூட சில புதிய பழக்கத்தை உருவாக்க முனையும் அல்லது ஏற்கனவே நிறுவப்பட்ட ஒன்றை உறுதிப்படுத்திடும். மிகைப்படியாகவும் அல்லாமல் குறைவாகவும் அல்லாமல் சரியான சமநிலையில் காரியங்களை செயல்படுத்துங்கள். மற்றவர்களின் நலனுக்காக சுயத்தை திருப்தி செய்வதை பலி செலுத்த தயாராக இருக்க வேண்டும். எந்த ஒரு கிறிஸ்தவனும் புகையிலையை
எந்த வடிவத்திலும் பயன்படுத்துவது என்பது தேவனுடைய மகிமைக்காகவோ அல்லது தன்னுடைய சொந்த பிரயோஜனத்துக்காகவோ இருக்க முடியாதே. தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நீங்கள் அவருடையவர்களாக இருக்கும் ஆவியிலும் சிந்தையிலும் அவரை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக காரியங்களை நடத்தியுங்கள். வாழ்க்கையின் மிகச்சிறிய விஷயங்களிலும் கூட நாம் கர்த்தருடைய சித்தத்தையே நாட வேண்டும். அன்பினால் தூண்டப்பட்டால் மிகவும் எளிய சிறிய ஊழியமும் கூட கர்த்தருக்கு ஏற்புடையதாக இருக்கும். ஊழியம் செய்ய எந்த ஒரு வாய்ப்பில்லாமல் காணப்படும் போது ஒரு பூமிக்குரிய எஜமானனுக்கு கர்த்தருக்கென்று செய்வது போல செய்யப்படும் ஊழியமானது கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சியின் காரணமாக அது நம்முடைய நோக்கத்திற்காக நேரடியாக செய்யப்பட்டது போல் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படும். பரிபூரணத்தை அடைந்த பிறகு சகலமும் பூமிக்குரிய பெயர் புகழுக்காக அல்லாமல் மாறாக கர்த்தருடைய மகிமைக்காகவே செய்யப்படும். மார்க்கு 12ஆம் அதிகாரம் வசனம் 42. ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். ஏழையான ஒரு விதவை, ரீபிரின்ஸ் நம்பர் 5522, 5வது பத்தி. அவள் சீசியாக மாறியிருக்கலாம். இம்மாதிரி சுயத்தை வழி செலுத்துபவர்களை கர்த்தர் தம்முடைய சீசராக ஆக்கிக் கொள்கிறார். 2 காசை. இது அப்போது புழக்கத்தில் இருந்த மிக சிறிய செம்பு நாணயங்களாகும். இந்த ஒரு காசின் மதிப்பு சென்டில் 8 ஒரு பாக மதிப்பாக இருந்தது. நம்முடைய தாளந்துகள் சிறியதாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஊழிய வாய்ப்புகள் குறைவாகவோ அல்லது மட்டுப்படுத்தப்பட்டதாகவோ இருந்தாலும் சரி, நம்முடைய பலிகள் அசட்டை பண்ணப்படுவதில்லை. மாறாக அவற்றுக்கு பின் இருக்கும் உண்மையான பலி செலுத்தும் ஆவியின் அளவிற்கேற்ப அவை அங்கீகரிக்கப்படுகின்றன. கர்த்தர் மதிப்பீடு செய்யும் போது நாம் ஏறெடுத்த முயற்சிகளுடைய பலனை காட்டிலும் அந்த முயற்சிகளுக்கு பின்னிருக்கும் ஆவியே கணக்கில் எடுத்துக்கொள்வார். ஆகையால் 2 காசுகளை காணிக்கை பெட்டியில் போட்ட ஏழை விதவியிடம் கூறப்பட்டதையே சில சிறிய தாளந்துகளை குறித்தும் கூறப்படலாம். சில பெரிய காணிக்கைகளை விடவும் சிறிய காணிக்கை கர்த்தரால் மிகவும் மதிக்கப்படுகிறது. நாம் கர்த்தருக்காகவும் அவருடைய நோக்கங்களுக்காகவும் அன்பும் ஈடுபாடும் சுயத்தை பலி செலுத்துதலும் கொண்டிருப்போமேயானால் நமது ஜீவியங்களின் மிகச்சிறிய விஷயங்களும் மிகச்சிறிய பலிகளும் மிகச்சிறிய சுயத்தை வெறுத்தல்களும் ஆண்டவரின் பார்வையில் உயர்வானதாக மதிக்கப்படும். போட்டால் இதை ஆரவாரத்துடன் போட்டால் என்று எண்ணுவதற்கு அவசியமில்லை. ஏனெனில் பெருமை அடித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு இவை மிக சிறிய தொகையாக இருந்தது. கர்த்தரை மறுக்கிறதும் அபாத்திரத்தினால் இன்னும் சீக்கிரத்தில் அழியப்பட போகிறதுமான ஒரு அமைப்பிற்கே இந்த ஸ்திரீ பணம் கொடுக்கிறார் என்பதையும் கர்த்தர் அறிந்திருந்தார். மார்க்கு 12ஆம் அதிகாரம் வசனம் 43. அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை நோக்கி, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் தம்முடைய சீசரை அழைத்து, இயேசு தெய்வீக வல்லமையினால் விதவையினுடைய நிலைமையும் அவளுடைய காணிக்கையின் அளவையும் அறிந்து கொண்டார் என நாம் புரிந்து கொள்ளலாம். அதிகமாய் போட்டாள். அவளுடைய காணிக்கை தேவனுடைய பார்வையில் பெரிதாக இருந்தது. ஏனென்றால் அவள் சுயத்தை வெறுத்து ஒரு காரியத்தை பலி செலுத்தி இருந்தாள். அவரது ஊழியத்தில் நாம் கொடுக்கும் நமது காணிக்கைகள் தாளந்துகள் உண்மையில் சிறியதாக இருந்தாலும் கூட அவை எந்த அளவுக்கு நம்மில் சுயத்தை வெறுக்க செய்து சுயத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி பலி செலுத்த வைத்ததோ அந்த அளவுக்கு ஏற்ப அவை கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. நாம் கர்த்தருக்காகவும் அவருடைய நோக்கங்களுக்காகவும் அன்பும் ஈடுபாடும் சுயத்தை பலி செலுத்துதலும் கொண்டிருப்போமேயானால் நமது ஜீவியங்களின் மிகச்சிறிய விஷயங்களும் மிகச்சிறிய பலிகளும் மிகச்சிறிய சுயத்தை வெறுத்தல்களும் ஆண்டவரின் பார்வையில் உயர்வானதாய் மதிக்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு சம்பவமானது பலிகளையும் ஊழியங்களையும் குறித்த கர்த்தருடைய மதிப்பிடுதலை நமக்கு காட்டுகிறது. மார்க்கு
12ஆம் அதிகாரம் வசனம் 44. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்ததை எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து. இந்த இழப்பு அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக இல்லாமல் இருக்கலாம். போட்டார்கள். மற்றொருவரை அன்பு கூறும் ஒரு நபர் அவருக்கு ஊழியம் செய்ய முற்படுவார். மேலும் தன்னுடைய அன்பின் அளவிற்கேற்ப பலி செலுத்த தயாராகவும் இருப்பார். இவளோ தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்த நடைமுறையில் அவளிடம் இருந்த அனைத்தையும் கர்த்தர் அவளை எச்சரிக்கவில்லை, தடுக்கவில்லை, எல்லாம் போட்டுவிட்டாள். அவரது ஊழியத்தில் நாம் கொடுக்கும் நமது காணிக்கைகள், தாளந்துகள் உண்மையில் சிறியதாக இருந்தாலும் கூட அவை எந்த அளவுக்கு நம்மில் சுயத்தை வெறுக்க செய்து சுயத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி பலி செலுத்த வைத்ததோ அந்த அளவுக்கு ஏற்ப அவை கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. செய்யும்படி நம் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை நம் பலத்தோடே செய்வது மட்டுமல்லாமல் கர்த்தருக்காகவும் அவரது நோக்கத்திற்காகவும் நாம் செலுத்தும் ஒவ்வொரு படியும் காணிக்கையும் கர்த்தர் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார் எனும் அளவிற்கு அன்பும் பக்தியும் நிறைந்ததாக காணப்படும்படிக்கு பார்த்துக் கொள்வோமாக. அவற்றை வீண் புகழ்ச்சிக்காக அல்லாமல் கர்த்தர் மீதும் அவருடையவர்கள் மீதும் கொண்ட அன்பினால் செய்யப்பட்டதாக பார்த்துக் கொள்வோமாக. இதே போலத்தான் ஒரு ஏழை சகோதரன் நன்கொடையாக அளித்திருந்தார். ஒரு ஏழை சகோதரன் கிராஸ் ஒன்றிற்கு $2 நன்கொடையாக அளித்திருந்தார். இது அனுதினமும் வேலைக்கு வண்டியில் செல்வதற்கு பதிலாக நடந்து சென்றதன் மூலமாகவும் சத்தியத்தை பரப்புவதற்காக மற்ற சிறு சிறு காரியங்களில் மனப்பூர்வமாக சுயத்திற்கு செலவு செய்யாமல் இருந்ததன் மூலமாகவும் சேமித்த பணம் என்று கூறியிருந்தார். தன் சொத்தில் பாதிக்கு மேல் கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுத்துவிட்ட ஒரு சகோதரன் இருந்தார். இன்னும் அதிகமானதை கொடுப்பதற்கும் சித்தம் கொண்டிருந்தார். அவரிடம் நாங்கள் ஆலோசனையாக அவரையும் அவருடைய குடும்பத்தையும் பராமரிக்க போதுமான அளவு பங்கினை எடுத்து வைக்கும்படிக்கும் இதன் மூலமாக அவரால் அவரது நேரத்தை மிச்சப்படுத்தி இதனை சத்திய ஊழியத்தில் பலி செலுத்த முடியும் என்றும் வலியுறுத்தி இருந்தோம். யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 39. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் ஸ்திரீகளும் புருஷர்களும் கொஞ்சமாகவோ அல்லது அதிகமாகவோ காணப்படும் தங்களது தாளந்துகளை சபையில் பயன்படுத்துகிற விஷயத்தில் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றனர். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் வசனம் 15. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற சிறு நரிகளை போல சிறிய பாவங்களும் ஆவிக்குரிய திராட்சை செடியின் கொடிகளை பீத்து அதன் வேர்களை கடித்து அதன் உயிருக்கே ஆபத்து விளைவிக்கிறதா இருக்கின்றன. குழி நரிகளையும். இது மிகவும் தந்திரமானது, சீற்றமும் மூர்க்கமும் கொண்டதல்ல. இருப்பினும் அதிக தீங்கு விளைவிக்கும். பார்ப்பதற்கு அப்பாவியாக இருக்கும் இதன் தோற்றமானது இதன் தீய நோக்கங்கள் குறித்து அவ்வளவாய் சந்தேகத்தை எழுப்பாது என்பதால் இத்தோற்றம் அதனை இன்னும் அதிக ஆபத்தானதாக மாற்றுகிறது. சிறு நரிகளையும். நம்முடைய விழுந்து போன சுபாவத்தில் மிகவும் தீவிரமானதல்லாத ஆனால் மிகவும் தீங்கு விளைவிப்பதாக இருக்கிற சீர்கேடுகளை சாலமோன் ராஜா சித்தரிப்பதாக தெரிகிறது. சிறு சிறு பாவங்கள். நாம் சிறிய பாவங்களுக்கு எதிராக குறைவான எச்சரிக்கையோடு காணப்படுகின்றபடியினால் அவை மிகவும் கொடிய பாவங்களை காட்டிலும் அதிக ஆபத்தானவையாக இருக்கின்றன. கவனக்குறைவான, சிந்தனையற்ற, பொறுமையற்ற வார்த்தைகள், சிறு சிறு முணுமுணுப்புகள், ஒரு கிண்டலான வார்த்தை அல்லது கிண்டலான சிரிப்பு அல்லது கிண்டலான பார்வை, தோள் குலுக்குதல் கூட. நமக்கு பிடியுங்கள், பிடிக்க எங்களுக்கு உதவுங்கள். பூவும். எப்படி வளர் பருவத்தின் போது திராட்சைகள்
மிகவும் இலசாயிருக்குமோ அதே போலத்தான் முதிர்ச்சி அடையாத கிறிஸ்தவரில் உள்ள ஆவிக்குரிய கனிகளும் இருப்பதால் அவை எளிதில் சேதப்படுத்தப்படலாம். ஆக இளைய மற்றும் குறைவான முதிர்ச்சி உள்ளவரின் முன்னிலையில் நாம் நமது வார்த்தைகளையும் நடத்தையும் எவ்வளவு கவனமாக காத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. பிஞ்சுமாயிருக்கிறதே பரிசுத்த ஆவியின் கனிகளை குறிக்கின்றன. மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். 2 பேராவது 3 பேராவது எந்த ஒரு கூட்டமும் சபையால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். மேலும் அது தெரிந்தெடுக்கப்பட்ட மூப்பரில் ஒருவரால் நடத்தப்பட வேண்டும். இல்லையே எந்த கூட்டமும் நடத்தப்படக்கூடாது என்று நினைப்பது தவறாகும். அதே சமயம் சபையில் ஒரு அங்கத்தினனாக உரிமை பாராட்டிடும் ஒரு சகோதரன் கூட்டங்கள் நடத்துவது தொடர்புடைய விஷயத்தில் அச்சபையாரை முற்றிலும் புறக்கணிப்பது என்பது ஞானமற்ற காரியமாக இருக்கும். எங்கே கூடியிருக்கிறார்களோ அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். மல்கியா 3ஆம் அதிகாரம் வசனம் 16. ஆவிக்குரிய காரியங்களில் பரஸ்பர முன்னேற்றத்திற்காக ஊக்கம், பரஸ்பர ஐக்கியம், பரஸ்பர உதவி மற்றும் வழக்கமாக ஒன்று கூடுவது என்பவைகளுக்காக இது கர்த்தருடைய ஜனங்கள் என கூடுவதற்கு நமக்கான உரிமை பத்திரமாக இருப்பதினால் இதன் அடிப்படையில் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் அவருடைய நாமத்தில் கூடி வர விரும்பும் தேவனுடைய ஜனங்கள் அனைவருக்கும் சரிசமமான உரிமை இருப்பதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஐக்கியத்தில் 2 அல்லது 3 பேர் காணப்பட்டாலும் கூட அவர்கள் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறார்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் இருப்போமாக. பெரிய பெரிய தேவாலய கட்டிடங்களில் அல்லாமல் மாறாக 2 அல்லது 3 பேர் ஒன்றாக சந்திக்கும் இடமே தேவனுடைய வீணாக காணப்படுகிறது. அங்கேதான் அவருடைய மகிமையும் காணப்படுகிறது மற்றும் உணரப்படுகிறது. அவர்கள் நடுவிலே எம்மாவோ ஊருக்கு பிரயாணப்பட்டு போனதில் சித்தரித்து காண்பிக்கப்பட்டுள்ளது. அங்கே இருக்கிறேன். ஆசி வழங்க கர்த்தர் விசேஷமாக அங்கே காணப்படுவார். கிறிஸ்து இல்லாத போது பரிசுத்த ஆவி அவருடைய பிரதிநிதியாக காணப்பட்டு அவருடைய ஆசியை நாடி வந்தவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக இருந்தது. ஒன்று கூடி அவர்கள் சந்திக்கும் போது தங்கள் மத்தியில் கர்த்தருடைய பிரசன்னம் இருப்பதை உணர்ந்தவர்கள் தங்கள் வார்த்தைகளிலும் செயல்களிலும் தங்கள் இருதய சிந்தனைகளிலும் மிகவும் கவனமாக இருப்பார்கள். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 5. அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. அப்படியே குதிரையின் வாய்க்கு போடப்படும் கடிவாளம் அதன் வலிமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர உதவும். பெரிய கப்பலுடைய போக்கை சிறிய சுக்கான் இயக்கி கொண்டு போகும். அதுபோலத்தான் நாவும் அதன் பிரதிநிதியாகிய பேனாவும் நன்மைக்கு ஏதுவாகவோ அல்லது தீமைக்கு ஏதுவாகவோ அதிக எண்ணிக்கையிலான ஜனங்களை தாக்கமடைய செய்வதற்கு வாய்ப்புள்ளது. நாவானதும் சிறிதாக இருந்தாலும் கூட மற்ற எல்லா அவயங்களை காட்டிலும் நாவே தன்னுடைய பரந்த செல்வாக்கின் காரணமாக மிகவும் ஆபத்தான அவயமாக காணப்படுகிறது. நாவானது புதிய சிருஷ்டியின் மிகவும் பயனுள்ள வேலைக்காரனாக பணிய செய்யப்பட்டிருக்க வேண்டும். மேலும் அதனால் நன்மைக்கு ஏதுவாகவோ அல்லது தீமைக்கு ஏதுவாகவோ பெரிய காரியங்களை செய்யவும் முடியும். நாம் அதை கொண்டே தேவனை துதிக்கவும் செய்கிறோம். அப்படிப்பட்ட நாவை சக மனுஷரை காயப்படுத்துவதற்கும் பயன்படுத்துகிறோம். ஒருபோதும் மரித்து போகாத அன்பான வார்த்தைகளையும் நாவினால் பரவ செய்திட முடியும். இப்படியாக உயிருள்ளவர்களையும் அவர்கள் மூலமாக இன்னும் பிறக்காதவர்களையும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்க முடியும். மறுபுறம் நாவானது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததா இருக்கும் பட்சத்தில் அது சிலரது வாழ்வில் கசப்புணர்வை உண்டாக்குவதற்கும் சிலரது வாழ்க்கையை பாழாக்கி நசுக்குவதற்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த சிந்தனை எனும் விதைகளையும் பரவ செய்திட முடியும்.
பெருமையானவைகளை பேசும். பெருமையாய் பேசுதல் என்பது நம்மை பெரும்பாலும் தப்பறைக்குள் நடத்தி அதில் தானே நம்மை இறுக்கி கட்டி போட்டு விடுகிறது. காரணம், தவறை ஒப்புக்கொள்வதற்கு நாம் தாழ்மையற்றவர்களாய் இருப்போம். இது பெருமைக்கான அறிகுறியாகும். எவ்வளவு பெரிய காட்டை, எப்பேற்பட்ட அழிவுகரமான தொல்லையை இது உண்டு பண்ணுகிறது. சிறிய நெருப்பு கொளுத்தி விடுகிறது. ஒரு தீக்குச்சியின் சிறிய நெருப்பு காட்டை கொளுத்துவதற்கும் பயன்படுத்த முடியும். ஒரு சிறிய பெருமையோ அல்லது பிரியமான இச்சையோ அல்லது சுயத்தை திருப்தி செய்யும் ஆசையோ கிருபையின் அனைத்து வேலையும் நாசம் செய்து எப்பேற்பட்ட பெரிய அழிவை உண்டு பண்ணுவதாய் இருக்கிறது. சிறிய தொடக்கங்கள் இரண்டாம் மரணத்தை குறிக்கின்றன என்பதாக அல்லாமல் மாறாக அந்த நபர் மனம் திரும்பாவிட்டால் அவை நிச்சயமாக இரண்டாம் மரணத்தை நோக்கியே அழைத்து செல்லும். ஆமென்.